ஹர்திக் பாண்டியா பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக போன வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியா தான் டெபியூட்டியாக இருந்தார். வைஸ் கேப்டன் அவர் தான் வந்து கேப்டன் ஆவாருன்னு சொல்லி மோஸ்ட்டாக நினச்சிருந்தாங்க. நானும் நினச்சிருந்தேன். பட் அவர் ஆகலை, சூர்யா ஆகிருக்காரு. அண்ட் ஈவன் இந்த வேர்ல்டு கப்புக்கு அவர் டெபியூட்டி கூட கிடையாது, அக்ஷர் தான் டெபியூட்டி. அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி எப்பயுமே காட்டல. எப்போல்லாம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ப்ரூவ் பண்ணார். எப்போல்லாம் பவுலிங் அவரை போட சொன்னால் அவர் போட்டார். ஸோ செம்ம பர்ஃபார்மன்ஸ். நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், 2023 இந்த வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம ஃபைனல் அடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக வந்து எப்பயுமே நம்மளை லாஸ் பண்ணி விட மாட்டார். சம்திங் கிவிங் ஃப்ரம் த பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சில் அவர் பால் ஸ்டார்டிங்கில் செம்மையாக ஸ்விங் வச்சு அண்ட் முக்கியமான நேரத்தில் கரெக்டாக போட்டு விக்கெட் எடுத்துறாரு. ரன்ஸ் சில இதில் லீக் ஆனாலும் விக்கெட் வந்துடும் அவருக்கு இருந்து. ஸோ இந்த கேலிபர் உள்ள பிளேயர் வந்து நம்ம இன்ஜுரி ப்ரோன் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டாலே ஒரு டோர்ன் ஒரு ஹர்திக் பாண்டியா ஃபிட்டாக ஒரு டோர்ன் ஃபுல்லாகனா கண்டிப்பாக நம்ம டைட்டில் அடிக்கலாம்.